சர்க்கரை நோயாளிகள் ரத்த சர்க்கரை அளவை மட்டும் பார்த்தா போதாது, உணவுக்கு பின்னாடி சுரக்கக்கூடிய இன்சுலின் ஸ்பைக்கை பார்க்குறதும் ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த வகையில் ஃபிஷ் ப்ரோட்டீன்ஸா இல்லை ரெட் மீட்ஸா எது குறைஞ்ச இன்சுலின் பதிவை தருது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஆராய்ச்சி படி பார்த்தீங்க அப்படின்னா ரெட் மீட் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட், அப்புறம் பாமிட்டிக் ஆசிட் கல்லீரல் அப்புறம் தசை செல்களில் தற்காலிகமாக இன்சுலின் ஸ்பைக்கை உருவாக்கி கணையத்தை அதிகளவு இன்சுலினை சுரக்க தூண்டுது. ஆனால் மீனில் இருக்கக்கூடிய ஃபிஷ் பெப்டைட்ஸ் அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கணையத்தோட சுமையை குறைச்சி செல்களில் GLUT4 டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் மூலமாக குளுக்கோஸை நேரடியாக திசுக்களுக்குள்ளே செலுத்த உதவுது. இதனால தான் ரெட் மீட்டை ஒப்பிடும்போது ஃபிஷ் ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப குறைவாக போஸ்ட்பாண்டியல் இன்சுலின் ஸ்பைக்கை ஏற்படுத்துது. அதனால் நீரிழிவு அப்புறம் இன்சுலின் எதிர்ப்பு இருக்கிறவங்க ரத்த சர்க்கரையையும் இன்சுலின் அளவையும் ஒரே நேரத்தில் சீராக வச்சுக்க ரெட் மீட்டை தவிர்த்துட்டு ஃபிஷ் ப்ரோட்டீனை ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே சிறந்த அணுகுமுறையாக இருக்கும். மேலும் உடலியல் அப்புறம் ஊட்டச்சத்து தகவல்களுக்கு பின்தொடருங்க. நன்றி.